தனுசு ராசிக்கார அன்பர்களே, கடந்த 8 ஆண்டு காலமாக நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஜோதிட ரீதியாக 12 ராசிகளில் அதிகம் கஷ்டப்பட்ட முதல் நபர் நீங்கள்தான். கடந்த 8 ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்து வந்த துன்பங்களையும் துயரங்களையும் வார்த்தைகளில் சொல்ல முடியாது, ஏட்டுகளில் எழுத முடியாது. நின்றால் குற்றம், நடந்தால் குற்றம், செய்தால் குற்றம் என்று நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களை வெளியில் சொன்னால் கூட யாருக்கும் புரியாது. கடந்த 8 ஆண்டுகளில் உங்களுடைய வேலை பறிபோய் இருக்கும். குடும்பத்தில் சண்டை ஏற்பட்டு சாமியாரா கூட மாறியிருப்பீர்கள். நோய் நொடிகளால் சொல்ல முடியாத துன்பத்திற்கு ஆளாகி இருப்பீர்கள். பண கஷ்டம் உங்களை நகர சட்டியில் போட்டு வறுத்தெடுத்திருக்கும். சுருக்கமாக ஒரு சில வரிகளில் சொல்வதாக இருந்தால், கடந்த ஆண்டுகளில் நீங்கள் பலமுறை செத்து போயிருப்பீர்கள். அந்த அளவுக்கு சோதனைகளும் வேதனைகளும் உங்களை வாட்டி புரட்டி போட்டு இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போது ஜக்கம்மாள் வாக்கு சொல்கிறார். இனிமேல் எடுத்த காரியம் எல்லாம் ஜெயமாக போகிறது. உங்களை வெல்ல இனிமேல் உலகத்தில் யாராலும் முடியாது. ஓட ஓட விரட்டி அடித்த உறவினர்கள் எல்லோரும் பல்லை காட்டி சிரித்தபடி பக்கத்தில் வந்து உட்கார போகிறார்கள். பணத்தையும் பொருளையும் தேடி தேடி அலைந்தபோது எட்டாத கனிகளான அவை இனிமேல் உங்களை தானாக தேடி வரப்போகிறது. ஜக்கம்மாள் சொல்வதை நம்புங்கள். காரணம், உங்களுடைய ராசிப்படி சூழ்நிலைகள் எல்லாமே இனிமேல் தலைகீழாக மாறப்போகின்றன. தனுசு ராசியை பொறுத்த வரையில் நீங்கள் மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாகம் என எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இதுதான் நடக்கப் போகிறது. முதல் கட்ட மகிழ்ச்சி என்னவென்றால், உங்களை பிடித்து ஆட்டிய 7.5 ஆண்டு கால சனி பெயர்ச்சி ஓடோடி முடிந்து விட்டது. குரு பகவான் தற்போது இடம்பெயர்ந்த நிலையில் மேஷம், கன்னி, விருச்சகம், தனுசு ஆகிய ராசிகளுக்கு யோக பலன்களை அள்ளித்தரப் போகிறார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடு, 1ஆம் வீடு, 12ஆம் வீடு ஆகியவற்றை பார்க்கிறார். இது மட்டுமல்ல, ராகு, கேது, சுக்கிரன், வியாழன், சூரியன் ஆகிய கிரகங்களும் தனுசு ராசியை கைத்தட்டி வரவேற்கின்றன. ஆகவே 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முடிவு வரையிலும் தனுசு ராசிக்காரர்களை இனிமேல் ஆட்டவோ அசைக்கவோ யாராலும் முடியாது. பண கஷ்டத்தால் கையேந்தும் நிலைமைக்கு ஆளாகிய நீங்கள் இனிமேல் பண யோகத்தால் குத்தாட்டம் போட போகிறீர்கள். பணமும் பொன்னும் பொருளையும் நீங்கள் தேடி போய் வேண்டியது இல்லை, அதுவே உங்களை தேடி வரப்போகிறது. நோய் நொடிகளால் மருத்துவ செலவுகள் செய்ய முடியாமல் மரணத்தை எட்டி பார்த்த உங்களுக்கு ஒட்டுமொத்த நோய்களும் படிப்படியாக விலகி மிக நல்ல ஆரோக்கியம் பெற போகிறீர்கள். ரோட்டில் போகிறவன் கூட உங்களை வம்பு சண்டைக்கு இழுத்து இருப்பான், அவமானப்படுத்தி இருப்பான். இதெல்லாம் கடந்த காலம். இனிமேல் அவர்கள் எல்லாம் மழுப்பி சிரித்தபடி உங்களை தேடி வந்து புகழ்ந்து பாட காத்திருக்கிறார்கள். உங்கள் குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய போகிறது. ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் அத்தனை கவலைகளும் தவிடுபொடியாகி இனிமேல் எடுத்த காரியம் எல்லாம் ஜெயமாகும். நம்ப முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். இருந்த போதிலும் வருகின்ற ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு நவம்பர் மாதம் வரையிலும், பின்னர் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் நவம்பர் வரையிலும் சனியின் வக்கிர பார்வை தாண்டவமாட காத்திருக்கிறது. இந்த சனி பகவான் உங்களை வீண் செலவுக்கு ஆளாக்குவார். வம்பு சண்டைக்கு கொண்டு போய் விட்டு வேடிக்கை பார்ப்பார். சில சமயங்களில் தோல்வியை கொடுத்து சனி பகவான் சிரித்து மகிழ்வார். இதையெல்லாம் கண்டு பயப்படாதீர்கள். உங்கள் வருமானத்தை உடனடியாக சுப செலவுகளாக மாற்றிவிடுங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் முன்கூட்டியே கவனமாக இருங்கள். யாரிடமும் அதிகம் பேசாதீர்கள். உங்கள் பேச்சை மௌன சாமியார் போல குறைத்துக் கொள்ளுங்கள். அவ்வப்போது ஏற்படும் காரிய தடைகளை கண்டு கொள்ளாதீர்கள். உத்வேகத்துடன் செயல்படுங்கள். ஆண்டவன் நல்லவர்களை கஷ்டப்படுத்துவான், ஆனால் கைவிட மாட்டான் என்பது போல் உங்களுக்கு யோக காலம் ஆரம்பித்து விட்டது. முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். வேலுண்டு வினையில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை என்ற வார்த்தைகளை அவ்வப்போது உச்சரித்து வாருங்கள்.